நாடி துடிப்பு எப்படி இருக்கு? பல்ஸ் ரொம்ப இறங்கி போயிருக்கு. 2 நாளைக்கு மேல இங்க வச்சுக்க முடியாது. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்படியா வரும். இசக்கி முத்து, இசக்கி முத்து, உண்ணாவிரதத்தை நிறுத்திக்கப்பா. நம்ம வேண்டுகோளை அரசாங்கத்துக்கு எப்படியெல்லாம் தெரிவிக்கணுமோ அப்படியெல்லாம் தெரிவிச்சாச்சு. அது பயனில்லாம போகாது. நீ சாக வேண்டிய அவசியமே இல்லை. உன் உண்ணாவிரதத்தை நிறுத்திக்கப்பா. மிஸ் கருப்பாயும் அவரது தந்தை சங்கர சாஸ்திரியும் தாங்களே ஜாதியை மாற்றி பொய் சான்றிதழ் தயாரித்ததாக ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அதற்கான காரணங்களுக்கு அவர்கள் எவ்வளவு நியாயம் கற்பித்தாலும் குற்றம் குற்றமே. ஒரு இந்திய குடிமகன் எந்த சூழ்நிலையிலும் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறான். சட்டம் என்பது திருத்தப்பட முடியாத பைபிளோ பகவத்கீதையோ அல்ல. இருப்பினும் சட்டத்தை திருத்தும் பணியை தன் கையில் எடுத்துக்கொள்ள எந்த ஒரு தனிநபருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆகவே சட்டத்தை திட்டமிட்டு ஏமாற்றிய சதி வேலையாக கருதி இவர்கள் இருவருக்கும் அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். யுவர் ஆனர், பொய் சான்றிதழ் தயாரிக்கிறது மிகப்பெரிய குத்தம்னு தெரியாத முட்டாள்கள் இல்ல. நானும் எங்க அப்பாவும் இந்த மிகப்பெரிய குத்தத்துக்காக ஆயுள் தண்டனையை கொடுத்தாலும் அதை மனப்பூர்வமா ஏத்துக்க நான் தயாரா இருக்கிறேன். ஆனால் இந்த வழக்கினால் அரசாங்கத்தின் கண்கள் திறக்கப்படுமானால் என்னை போல் எதிர்கால மாணவ மாணவிகள் பொய் சொல்லி படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாதிருக்குமானால் சிறை கம்பிகளுக்கு பின்னால் சிரித்த முகத்தோடைய வாழ்நாளை கழிச்சிருவான. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். அம்மா, தீர்ப்பு எப்படி இருந்தாலும் கவலைப்படாதீங்கம்மா. அரசாங்கம் தான் உங்க உண்மையான சேவையை மறுக்க முடியுமா, இல்ல இந்த ஊர் ஜனங்க தான் மறக்க முடியுமா? அம்மா அம்மா, எசக்கி முத்து வழி விடுங்க. இங்க பாரு, அம்மா வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க. நீ போய் ஒரு கிளாஸ் ஜூஸ் கொண்டு வா. இந்தாங்கம்மா, இந்த இது குடி. அம்மா நம்ம கூடவே இருப்பாங்க. ஜாதிகள் கண்டிப்பாக ஒழிய வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்வதை முற்றிலும் நியாயமான கருத்தாக இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டாலும் அதனை ஒழிப்பதற்கான அணுகுமுறை பொய் சான்றிதழ் தயாரிப்பது அல்ல. நீண்ட காலமாக ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருந்த மக்களை கைதூக்கிவிட அரசாங்கம் சில சலுகைகளை வழங்கியிருக்கிறது. பொய் சான்றிதழ் தயாரித்ததற்கு தார்மீக முறையில் பல நியாயங்களை கற்பித்தாலும் பொய் சான்றிதழ் தயாரித்தது சட்டப்படி குற்றமாகும். எனவே இபிகோ 197வது செக்ஷன் படி கருப்பாயி என்கிற காயத்ரிக்கும் அவரது தந்தை சங்கர சாஸ்திரிக்கும் தலா 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்குகிறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.